வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அடங்காதவன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருடைய சேனல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆன சேனலோட நேம் என்ன அப்படின்னா சஜீர் ஸ்டுடியோ. இந்த சஜீர் ஸ்டுடியோ அப்படிங்கிற சேனல்ல போய் நீங்க கிளிக் ஆன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம் இதை எடுத்து டைரக்ட் பண்ணி சாங் எல்லாம் ஆட் பண்ணி நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஓகேவா, பிடிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண அவசியம் கிடையாது. இது எனக்கு சரி ஓகே, ஒரு சின்ன பையன் வளர்ற பையன் அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்றேன். அது அதுக்காக சப்போர்ட் பண்றேன், அதுக்காக பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்றேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பாக்குற வரைக்கும் எனக்கு பிடிச்சதை சொல்றேன், பிடிக்காத சொல்லல. ஓகேவா? ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷார்ட் ஃபிலிம் கதை என்ன அப்படின்னா, அடங்காதவன் அப்படி மாதிரி ஒருத்தர். ஸோ காலேஜ் லைஃப்ல அடங்காதவன் அப்படி மாதிரி ஒரு சீனியர் இருக்காரு. ஸோ அவர் ஒரு சின்ன பையனை ரேகிங் பண்ணும்போது இவர் குரல் கொடுத்து அவர் அடிச்சு கொண்டு தள்ளுறாங்க. அடிச்சலும் இவருடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே உங்க அண்ணன் இது மாதிரிதான் தரதலையா போயிட்டான், நீ இப்படி தரதலையா போறதுக்காக நான் உன்னை வளர்த்தேன் அப்படி மாதிரி அவரையும் துரத்தி விட்டுறாரு. ஸோ அண்ணனும் போயிட்டான், தம்பியும் இப்படி போயிட்டான். சரி என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வேற வழி இல்லை, நமக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படி மாதிரி அவர் தன்னுடைய வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டே இருக்காரு. சண்டை போடுறாரு, பிரச்சனை பண்றாரு, நிறைய இல்லீகலான விஷயம் பண்றாரு. ஸோ இதை போலீஸ் தேடுது, பிடிக்குது, இது பண்ணுது அது பண்ணுது அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஸோ போயிட்டே இருக்கும்போது நிறைய சோக பாட்டுகள், ஜாலியான பாட்டுகள் அண்ட் மாசான என்ட்ரி. ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சது. பட் டான்ஸை தவிர டான்ஸு அந்த ஃபோக்கஸ் இந்த அப்படின்னா தலை மட்டும் தான் தெரியல, பாடி எல்லாம் தெரியுது, தலை தெரியல. ஸோ அப்படி சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மைனஸா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த கதை கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஓகேவா? இந்த கதை ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல லைக் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஊர்ல பிரச்சனையை வளர்க்குறாங்க. ஸோ இதனால அப்பாவுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது. அதனால அப்பா எல்லாரும் துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன அப்படின்னா வெளில போயிடுறாரு. ஓகேவா? சரி தன்னை அப்பா விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாரு. ரொம்ப தூரம் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இவர் இறந்துட்டாரு அப்படி இப்படிலாம் நியூஸ் வருது. கடைசியில பார்த்தா அவர் இந்த ரன்வீர் தாத்தா அப்படி மாதிரி மாசா வெளில வராரு. ஸோ ரன்வீர் தாத்தா அப்படி மாதிரி வெளில வந்ததுக்கு அப்புறம் இவரை ஒருத்தங்க பகைச்சுக்கிறாங்க, சின்ன பசங்க வம்பளுக்குறாங்க. ஸோ அவங்கள அடிக்க போகும்போது அதுல ஒரு பிரச்சனை ஆகி அது ஒரு விதமா போய் அப்படி நிறைய விஷயங்கள் கதைக்குள்ள ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சேர்த்திருக்காப்புல. அது மட்டும் இல்லாம 2034 நடக்கிற கதை, அப்புறம் 2065 நடக்கிற கதை அப்படி மாதிரிலாம் அது எங்கெல்லாமோ போயிடுச்சு. எனக்கு கதை பார்த்துட்டே இருக்கும்போது இது கூட போய் அது கூட போய் அது எங்கேயோ போற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கதை நான் நல்லா பார்த்தேன், பட் ஆனா எனக்கு புரியலையா இல்ல அப்படிதான் எடுத்தானான்னு எனக்கு தெரியல. கதை இங்க போயிட்டு திடீர்னு அங்க போயிட்டு திடீர்னு ஏஐ டெக்னாலஜி மெட்டா எப்படி எங்கெல்லாமோ போயிடுச்சு கதை. சோ இங்க பாத்துட்டு இருப்பீங்க, திருத்தப்பட்டு கதை அங்க நிக்கும். அதனால கண்ணிமைக்காம இந்த கதையை பாத்துக்கோங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் சேர்த்திருக்காப்புல. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் இன்புட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து, அந்த அளவுக்கு நிறைய ஆக்டிங் எல்லாம் கொடுத்து, அந்த அளவுக்கு நிறைய மாசான விஷயங்கள்லாம் வச்சு பண்ணிருக்காப்புல. பட் ஆனா சாங் ஏஐல கிரியேட் பண்ணிட்டு அந்த சாங்குக்கு டான்ஸ் போடுறேன் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காம பாருங்க, ஐயோ ஐயோ என்னால தாங்க முடியல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படி மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை தவிர்த்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ தவிர்க்காத இருந்ததுனால என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. பட் ஆனா இதை பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். என்னடா சொல்ற, இன்னும் எப்படா என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த டான்ஸ் சைட்ல ஒண்ணு பண்ணுவாப்புல. அது எனக்கு எப்படி குறை சொல்றதா இல்ல பாராட்டுறதா இல்ல சரி முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. அதை நீங்களே பார்த்து புடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் படத்துல அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன அப்படின்னா சஜீர் ஸ்டுடியோ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்பவே ஒரு பேஸ் போட்டுட்டு இருக்கிறாரு. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு பேஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்கிறேன். அது ஃபியூச்சர்ல அது வேற மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஸோ அது ஃபியூச்சர்ல
மிகப்பெரிய விஷயமா மாறணும் அப்படிங்கறத நான் நம்புறேன். இப்ப இருக்கிறது வந்துட்டு ஃபைன், பரவாயில்ல, ஆள் இல்ல, அது இல்ல, இது இல்ல, நொட்டில் லொஸ்க்கு இல்ல, ஆனாலும் பண்ணலாம். தனியா பண்றது இன்னும் பெட்டரா பண்ணலாம். நிறைய சேனலோட வீடியோ பாருங்க, ஷார்ட் பிலிம் மேக்கிங்ஸ் எந்தெந்த ஆங்கிள் வச்சு எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கறத பாருங்க. அண்ட் கெட்டப் போட்டு தான் படத்தை காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இவனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு, சஜீரை பொறுத்த வரைக்கும் அவன் கெட்டப் யூஸ் பண்றதுக்கு அந்த ஃபில்டர் யூஸ் பண்றான். ஸோ அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணா முகத்தை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி பக்கத்துல வச்சாதான் அதை வந்துட்டு பார்த்து பேச முடியும் அப்படி மாதிரி அவனுடைய ஆள் மனசுக்குள்ள யாரும் சொல்லிட்டாங்க. அவன் அந்த மாதிரி இருக்கிறான். நான் சொல்றேன் தம்பி, என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபில்டர் போட்டு நம்மளுடைய முகத்தை வேற வேற விதமா இப்படி வச்சு காமிச்சு அதை அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சத்தியமா இங்க வந்து லோகேஷ் சார் வந்திருக்க முடியாது, கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்திருக்க முடியாது, அண்ட் இன்னும் ஷார்ட் பிலிம் பண்ணி வந்த யாராலுமே வர வந்திருக்க முடியாது, சிவகார்த்தியன் சாரால வந்திருக்க முடியாது. புரியுதா? ஸோ அதனால வந்துட்டு நீ வந்துட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் வரணும்னு கிடையாது. உன்னோட ஓன் எலிமெண்ட்ஸ்ல லாங் ஷாட்ஸ்ல எந்தெந்த டிவிஷன்ஸ்ல எப்படி எப்படி வச்சு அதை வந்து லாங் ஷாட்ல வச்சா நல்லா இருக்குமா, பக்கத்துல வச்சா நல்லா இருக்குமா, அதை ஷேக் பண்ண இங்க வச்சா நல்லா இருக்குமா, அண்ட் வந்துட்டு அதுக்கு டாப் ஆங்கிள் வச்சா நல்லா இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, கத்துக்கோ. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து டப்பிங் சைடு வந்து நான் வந்து நிறைய குறை சொல்லுவேன் எல்லா ஷார்ட் ஃபிலிமுக்கும். பட் ஆனால் டப்பிங் சைட்ல வந்து ஒன்னு பெருசா நான் குறை சொல்லுவேன்னா ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிருக்கிறேன். ஆனா இன்னுமே இன்புட் தேவைப்படுது, அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபில்டர் யூஸ் பண்றதுக்காக முகத்துல பக்கத்துல வச்சுட்டு ஜிஜிக்கு ஜிஜிக்கு ஆட்டிட்டு இருந்தா அதெல்லாம் இருக்காது. நான் கலாய்கிறேன்னு நினைக்காத, உனக்காக சொல்றேன், ஒரு அண்ணனா சொல்றேன், உனக்காக சொல்றேன். இந்த அளவுக்கு எவனோ பேசணும் தெரியாது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு ஏதோ ஓகே மாதிரி இருக்குது. பட் ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் இன்புட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண அப்படின்னா இந்த படம் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். அண்ட் அடங்காதவன் வந்துட்டு எதுவுமே இல்லாத இடத்துல நீ இங்க இருந்து டெக்னாலஜி கொண்டு போய் 2064 போய் அது எங்கேயோ போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதை வந்து இன்னும் நீ நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி எந்தெந்த டிவிஷன்ஸ்ல ஷார்ட்ஸ் வச்சா எப்படி இருக்கும், எந்த இதுல வந்துட்டு கரெக்டா படத்தை இந்த மாதிரி கொண்டு போய் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி கொண்டு போய் நல்லா இருக்குமா, இந்த விஷயத்துல இப்படி வந்துட்டு டயலாக் நல்லா இருக்குமா, அப்படி நல்லா இருக்குமா, அப்படி மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண அப்படின்னா வந்து நல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அதை நீ இன்னும் ட்ரை பண்ண நல்லா இருக்கும். ஒரு ஆளால நிறைய விஷயம் பண்ணலாம். சிங்கிள் மேன் என்னால என்ன பண்ண முடியும், ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியுமான்னு கேட்கறத விட என்னால முடியாதது எவனால முடியும் அப்படிங்கறத நீ நினைச்ச அப்படின்னா வந்து கண்டிப்பா உன்னால முடியும். நிறைய இந்த ஒன் மேன் ஷார்ட் ஃபிலிம் அப்படி மாதிரி வந்துட்டு யூடியூப்ல சும்மா போட்டு பாரு, ஒருத்தன் பண்ற ஷார்ட் ஃபிலிம், ஒருத்தன் ஒரு விஷயம் ஒரு சின்ன கதையை வச்சு பண்ணிருப்பான், அது அப்படி இருக்கும், அழகா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாரு. கம்மியான டியூரேஷன்ல பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா சூப்பரா இருக்கும் பண்றது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு. அண்ட் அடங்காதவன் எனக்கு ஓகே மாதிரி இருக்குது, பெருசா எனக்கு வேற எதுவும் தோணல. ஓகேவா, ஓகே நல்லா இருக்கு, ஓகே சூப்பர். ஆனா இன்னும் பெட்டரா பண்ணலாம். ஸோ அது வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பார்த்து செக் பண்ணி நிறைய விஷயம் ட்ரை பண்ணு. வாழ்த்துக்கள், ஃபியூச்சர் நல்லா வர்றதுக்கு என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பா உனக்கு எப்பவுமே இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் என்கிட்ட வந்து சில சொல்லியிருக்காப்புல, அதனால பண்ண முடியல, பிகாஸ் இங்க மழை. இப்ப கூட நான் இந்த வீடியோ எடுக்கிறது வந்துட்டு கொஞ்சம் இந்த மழை போனதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன். அண்டு பார்ப்போம். ஸோ பார்ப்போம், கரெக்டா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஓகேவா, மீண்டும் சந்திப்போம்.